விலை பண்ணவும் ஒத்தாசை பண்ணவும் நம் தேவனாலே கூடும். இன்றைக்கும் 2 நாளாகமும் 25ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம ஒரு நிகழ்ச்சியை பார்க்கலாம். இங்கே நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அமத்சியா. அந்த டைமில் ராஜாவாக இருக்கக்கூடியவர் எருசலேமில். அவருக்கு 25 வயதில் ராஜாவாக அரியணையில் ஏறாரு. 29 வருஷம் அரசாட்சி செய்கிறாரு. அப்போ இவருடைய ஒரு சின்ன செயலை நம்ம பார்க்கலாம். இவர் எப்படி அப்படின்னா கர்த்தரின் பார்வைக்கு செம்மையான காரியங்களை தான் செஞ்சாங்க. ஆனாலுமே அது முழு மனதோட சில காரியங்களை பண்ணலை. அப்படி இருக்கும்போது 14வது வசனம் நீங்கள் வாசிக்கும்போது அமத்சியா ஏதோமியரை முறையடித்து சேயின் புத்திரரின் தெய்வங்களை கொண்டு வந்த பின்பு அப்போ ஒரு யுத்தம் நடக்குது. அப்போ ஏதோமியரை முறியடிக்கிறாரு. முறியடித்ததோட நிற்காம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே உள்ள தெய்வங்களை கொண்டு வர்றாரு. கொண்டு அதை தனக்கு தெய்வங்களாக வைத்து அவைகளுக்கு முன்பாக அவைகளுக்கு தூபம் காட்டினாங்க. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா நமக்கு மோசே கொடுத்த கட்டளை இருக்குது, என்னை தவிர வேற தேவன் எனக்கு இல்லாதிருப்பானாக. அப்படின்னா நம்ம கர்த்தரை தெய்வமாக வழிபடுதோம். அப்படி இருக்கும்போது இவன் என்ன பண்ணுதான் அப்படின்னா வேறொரு கண்ட்ரியில் போய் அங்கே யுத்தம் பண்ணி அவங்கள ஜெயம் கொண்டு அங்கே இருக்கிற தெய்வங்களை கொண்டு வரோம். ஸோ இது கர்த்தருக்கு ரொம்ப கோவம் ஆகுது. கோவம் ஆன உடனே தேவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறாரு. அனுப்பி அமத்சியாவிட்ட சொல்கிறாரு, தங்கள் ஜனத்தை உமது கைக்கு தப்புவிக்காதே போன ஜனத்தின் தெய்வங்களை நீர் நாடுவானு. இல்லை நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டியது இருக்குது. என்னன்னா அமத்சியா கூட கர்த்தர் இருந்ததுனால அவன் இந்த யுத்தத்தில் வெற்றி பெற்றான், ஏதோமீரை முறியடித்தான். ஆனால் ஏதோமீரின் தெய்வம் அவங்கள ரட்சிக்கலை தானே. அப்படி இருக்கும்போது அந்த தெய்வத்தை நம்ம கொண்டு வர தேவையில்லை தானே. இந்த மாதிரி தான் ஒருவேளை நம்ம லைஃப்லையும் தேவையில்லாத சில காரியங்களை நம்ம உட்புகுத்த நினைக்கலாம். அது நமக்கே கடைசியில் பிரச்சனையாக முடியக்கூடாது. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அமத்சியாவுக்கு சின்ன ஒரு மேட்டிமை வருது. அப்போ இன்னொரு கண்ட்ரியில் உள்ள ஒரு ராஜாவை கூப்பிட்டு நம்ம சாமர்த்தியத்தை பார்க்கலாம், நம்ம யுத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுறாரு. அப்போ அந்த ராஜா என்ன பண்ணுறாருன்னா, நீ ஏதோமீரை முறியடிச்ச, அதனால் நீ எல்லாத்தையுமே வெற்றி பெற்று வேற கண்ட்ரியை நீ முறியடிப்ப அப்படின்னு நீ நினைக்காத. இந்த கர்வம் உனக்கு வேண்டாம். மீன்ஸ் இந்த மேட்டிமை, இந்த பெருமை உனக்கு வேண்டாம். நீயே வலையில விழாதபடி நீ பார்த்துக்கொள், உனக்கே நீ பொல்லாப்ப தேடி கொள்ளாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் இதில் 20வது வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆனாலும் அமத்சியா செவிகொடாதே போனார். அவர்கள் ஏதோமின் தெய்வங்களை நாடின நிமித்தம் அவர்களை அவர்கள் சத்துருக்களின் கைக்கு ஒப்பு கொடுக்கும்படி தேவனால இந்த காரியம் நடக்குது. இப்போ நீங்கள் அதுக்கு கீழே நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அமத்சியா இறந்து போவாங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த காரியம் எதனால் நடக்குது? இது யார் ஒப்பு கொடுக்குதா? கர்த்தரே ஒப்பு கொடுக்குறாரு. எதனால் ஒப்பு கொடுக்குறாரு? வேற தெய்வங்களை வழிபட்டதுனால. அப்போ கர்த்தர் உடனே பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்களா? இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி அமத்சியாவிட்ட தெளிவாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அதையும் கேட்காம மேட்டிமை கொண்டதுனால மட்டும்தான் அவர் ஒப்பு கொடுத்தாரு. ஒருவேளை அந்த உணர்வு நமக்கு வரும்போதே நம்ம திரும்பணும் அப்படின்னா கண்டிப்பாக தேவன் நம்மளை ஒப்பு கொடுக்கிற தேவன் அல்ல, அவர் ஒத்தாசை பண்ணிக்கிற தேவன் தான். ஆனாலும் ஒரு உணர்வு இந்த மாதிரி உணர்த்தினதுக்கு அப்புறமும் நம்ம அந்த வழியிலேருந்து திரும்பாத இருந்தால் மட்டும்தான் அவர் ஒப்பு கொடுக்கிற தேவனாக இங்கே காணப்படுகிறார். அப்போ இதே போல் நம்ம வாழ்க்கையில ஒருவேளை நமக்கு நல்ல வெற்றி கிடைக்கலாம், நிறைய காரியங்களை நம்ம ஜெயிக்கலாம். அப்படி இருக்கும்போது சிலப்போ கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்ம ஜெயிச்சிருந்துருப்போம். ஆனால் நம்ம ஒருவேளை மறந்து நான் தான் இதை பண்ணினேன் அப்படின்னு நம்ம நினச்சி அந்த ஒரு மேட்டிமையோ பெருமையோ நமக்கு வந்தது அப்படின்னா நமக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சிலப்போ எங்கேன்றாவது நமக்கு ஒரு எச்சரிக்கை வருது அப்படின்னா நம்ம அந்த டைமில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா தேவன் நம்மளை விழப்பண்ண நாமவே ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடாது. ஏன்னா விழப்பண்ணவும் தேவனால் முடியும், ஒத்தாசை பண்ணவும் தேவனால் முடியும். அதனால் தேவனுடைய ஒத்தாசையை மட்டும் நம்ம எப்பொழுதும் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கலாம். நம்ம கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.